தோர் த காட் ஆஃப் தண்டர். இன்னைக்கு இந்த வீடியோவில் தோர் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். எம்சியோட 4வது படமாக வந்த இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்சியூ மூவின்னு தான் சொல்லணும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சரியாக சொன்னோம்னா அயன்மேன் 2வோட எண்டில் தான் இந்த மூவிக்கு லீடே கொடுத்துருந்தாங்க. அதோட கண்டினியூவாக தான் இந்த படமும் இருக்கும். தோருக்கான ஃபர்ஸ்ட் படமும் இதுதான். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நடுராத்திரி இடி மின்னலுக்கு நடுவில் ஒரு புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் டீமு ஒரு புயலை சேஸ் பண்ணி போகிறாங்க. இவ பேர் ஜெட் ஃபாஸ்டர், இவர் பேர் ஏரி. இவங்க எல்லாருமே ஒரே டீம். அப்ப அப்படியே இவங்க அந்த புயலை சேஸ் பண்ணி போக பின்னால் இருக்க இன்னொரு அசிஸ்டன்ட் அந்த புயலை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரான். இந்த புயலுக்கு நடுவில் திடீர்னு ஒருத்தனை கார்லாம் அடிச்சிடுறாங்க. நல்ல வேலையே இவனுக்கு ஒண்ணுமே ஆகலைங்க. அண்ட் இவன் பேரு தான் தோர். இவன் தான் நம்ம படத்துல ஹீரோ. இவன் எப்படி இந்த புயலுக்கு நடுவில் வந்தான்னு யாருக்குமே தெரியலங்க. அப்படியே அங்க கட் பண்ணா படம் பிளாஷ்பேக்கை நோக்கி கண்டினியூ பண்ணுது. பிளாஷ்பேக்ல AD 965 மனுஷங்களை பனி அரக்கர்கள் அழிக்க வந்த போது ஓடி நின்று அஸ்கார்டோட படை அரக்கர்களை அழிச்சு மனித இனத்தை காப்பாத்தினதையும் அந்த போரோட முடிவுல பனி அரக்கர்களை அவங்களோட கிரகத்திலேயே அடைச்சி வச்சதையும் அவங்களோட சக்தி மூலமான ஒரு விஷயத்த அஸ்கார்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்ததையும் இனி போர் வராம இருக்க அமைதி உடன்படிக்கை பண்ணிக்கிட்டதையும் ஓடின் தன்னோட 2 மகன்களான தோர் அண்ட் லோக்கி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் பூமியை சேர்த்து மொத்தம் 9 உலகம் இருக்கு. இந்த 9 உலகத்தையும் காப்பாத்தி அமைதியை நிலைநாட்டுறது தான் ஒரு ஆஸ்கார்டியனோட கடமை அப்படின்னு பசங்களுக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த 9 கிரகங்களோட அமைதிக்கு பங்கம் ஏற்படும் பொழுது உங்க 2 பேர்ல ஒருத்தர் அரசராகி அதை சரி பண்ணணும் அப்படின்னு ஓடின் தன்னோட மகன்கள் கிட்ட சொல்றாரு. சோ சின்ன வயசுல இருந்து தோருக்கும் லோக்கிக்கும் உள்ள ஆட்சிக்கான போட்டி வளருது. அப்படியே காலங்கள் கடக்க தோரும் லோக்கியும் வளர்ந்துடுறாங்க. கடைசியில பார்த்தா வீரனா இருக்கக்கூடிய தோரை அஸ்கார்டோட மன்னனா ஓடின் சூஸ் பண்ணிடுறாரு. இதனால லோக்கிக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அண்ட் நாட்டு மக்களோட முன்னிலையில தோர் தான் அடுத்த அரசர் அப்படின்னு அறிவிக்கிறதுக்குள்ளே பனி அரக்கர்களோட சக்தி மூலத்தை பனி அரக்கர்கள் ஆஸ்கார்டுக்குள்ளேயே நுழைஞ்சு திருட பாக்குறத ஓடின் உணர்ந்துருந்தாரு. சோ அதை உணர்ந்ததோட மட்டும் இல்லாம அவரோட ஒரு போர் இயந்திரத்தை யூஸ் பண்ணி பனி அரக்கர்களை அழிச்சிடுறாரு. சக்தி மூலத்தையும் காப்பாத்திடுறாரு. பட் இந்த இன்சிடென்ட்ல தோர் ராஜாவா ஆகிற ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடுது. சோ சம்பவம் நடந்த இடத்துக்கு தோர் ஓடி நின்று லோக்கி வர்றாங்க. நம்ம எல்லைக்குள்ளேயே அத்துமீறி வந்த பனி அரக்கர்கள் மேல போர் தொடுக்கிறதா சரி, அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு தோர் வெறிகொண்டு மும்முரமா இருக்க அமைதி உடன்படிக்கையை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடின் போர் வேடான்னு சொல்லி தோரை தடுத்துடுறாரு. பிகாஸ் இப்ப வர ஓடின் தான் மன்னர். தன்னோட அப்பா போரை விரும்பாம இருக்கிறது தோருக்கு பிடிக்கல. போர் ஒண்ணுதான் அமைதிக்கான வழி அப்படின்னு சொல்லி தோர் நினைக்கிறான். ஆனா தன்னோட அப்பா போரை தவிர்த்ததை தோர் ஏத்துக்க முடியல. அதனால கோபத்தோட தோர் இருக்க லோக்கி தோருக்கு ஆதரவா இருக்கிறான். அண்ட் இவங்க தான் தோரோட ஃப்ரெண்ட்ஸ், முப்படை வீரர்கள். அண்ட் தோர் அண்ட் லோக்கி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு பனி அரக்கர்களை அவங்க உலகத்துக்கே போய் அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. சோ இப்போ பிளான் படி செயல்படுறாங்க. இதுதான் ரெயின்போ பிரிட்ஜ். இது வழியா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு கிரகத்துக்கா போக முடியும். அண்ட் இவர் பேர் தான் ஹேம்டால். இவரால் யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா இடங்களையும் எல்லா நபர்களையும் பார்க்கவும் முடியும். பாலத்தோட உதவியால டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் முடியும். சோ இவரோட ஹெல்ப்பால நம்ம டீம் பனி அரக்கர்களோட கிரகத்துக்குள்ள போறாங்க. அண்ட் ஓடினுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்னு தோர் சொல்லிடுறான். பைஃப்ராஸ்ட் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆன நம்ம பசங்க பனி கிரகத்துல பனி அரக்கர்களோட தலைனை சந்திச்சு எங்க நாட்டுக்குள்ள நீங்க அத்துமீறி வந்தது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி தோர் உதார விட்டு பேச தோர் மிரட்டல் விட்டதுனால பனி அரக்கர்கள் கோவமாயி தோருக்கு மிரட்டல் விட இப்படியே 2 பக்கமும் வாக்குவாதமும் கோவமும் போட பைய பார்த்தோம்னா பனி அரக்கர்கள் நம்ம பசங்களுக்கு சுத்து போட்டுறாங்க. சண்டை போட வந்த தோரை காம்ப்ரமைஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லோக்கி கூட்டிட்டு போக பாக்குறாங்க. பட் அப்ப பனி அரக்கர்களோட தலைமை ஒரு வார்த்தையை விட அந்த வார்த்தையில காண்டான தோர் சண்டையா ஆரம்பிச்சிடுறான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் சொல்லவே வேணாம். எல்லா பனி அரக்கர்களையும் தன்னோட சுத்தியலால போட்டு பொழக்கிறான் தோர். இப்ப தோர் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அரக்கர்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லோக்கி தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அரக்கர்களை அழிக்கிறான். ஆமாங்க, லோக்கிக்கு மேஜிக் தான் பவர். அப்ப சண்டைக்கு நடுவுல ஒரு அரக்கன் லோக்கியோட கையை பிடிக்க லோக்கியோட கை அந்த அரக்கர்களை மாதிரியே மாறுது. இது லோக்கிக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு. சேம் டைம் சண்டை மும்முரமா போக தோரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிபட்டுருது. ஸோ எல்லாரையும் திரும்ப போக பார்க்குறாங்க. ஆனால் ஹேம்டால் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். தோர் விடாம மின்னலை விட்டு எல்லா அரக்கர்களையும் தாக்கி அழிக்கிறான். சண்டை ரொம்ப வெறித்தனமா போகுது. சண்டையோட முடிவில் பனி அரக்கர்கள் பசங்களை சுற்றி டைட்டா நிற்க சரியா அந்த நேரத்தில் உள்ள இந்த ஓடின் சண்டை நிப்பாட்டி என் பையன் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. பட் தோர் செஞ்ச செயலால உடன்படிக்கை மீறப்பட்டது, இனி போர் தவிர்க்க முடியாது அப்படின்னு பனி அரக்கர்களோட தலைமை சொல்லிக்கிட்டு அந்த கேம்ப்ல ஓடின குத்த போக
ஒரே பார்வை தான் பனி இறக்க தலையும் பறந்து போய் விழுந்துடலாம். ஓடினுக்கு அந்த அளவுக்கு போவாருங்க. ஓடின் அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு பசங்களை காப்பாத்திட்டு ஆஸ்கார்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. ஆஸ்கார்டுக்கு வந்த பிறகு தோர் செஞ்ச செயலால போர் தொடங்க போறதால, அதனால ஆஸ்கார்டோட அமைதி அழிய போறதால கடுப்பான ஓடின்னு தோரை ரொம்பவே திட்டுறாரு. தோர அப்பவும் அதை புரிஞ்சுக்காம அகந்தையோட பேச, அதனால ஆத்திரமான ஓடின் தோர அரசனாகிற தகுதியே உனக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தோரோட சக்திகளையும் சுத்திகளையும் பிடிங்கிடுறாரு. அண்ட் தோருக்கு தண்டனை கொடுக்குற விதமா தோரை பூமிக்கும் அனுப்பிடுறாரு. அண்ட் மியால்னிரை இதை தூக்குற தகுதி உண்மையாவே யாருக்கு இருக்குதோ அவனுக்கே தோரோட சக்தியும் இந்த மியால்னிரும் சொந்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி மியால்னிரையும் பூமிக்கு எரிஞ்சிடுறாரு ஓடின். அப்படியே பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த சீனு இங்க கண்டினியூ ஆகுதுங்க. அப்படி அங்க இருந்து ஓடினால தூக்கி எறியப்பட்ட தோர் தான் இங்க விழுந்திருக்கான். இங்க பூமியில தன்னோட அப்பாவால தகுதி இல்லைன்னு துரத்தி விடப்பட்ட காட் ஆஃப் தண்டரை யாருன்னே தெரியாம ஜேன் ஃப்ராஸ்டர் அண்ட் ஹர் டீம் கூட்டிட்டு போறாங்க. அவங்க போக சேம் டைம் கொஞ்ச நேரத்துல தூரத்துல மியால்னிர் ஆல்சோ விழுது. அடிபட்டு கிடந்த தோரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துடுறா ஜேன் ஃப்ராஸ்டர். உள்ள பார்த்தா தோர் இன்னும் தான் போர்ல இருக்கிறத நினைச்சுக்கிட்டு டாக்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொழக்கிறான். வேற வழி இல்லாம டாக்டர்ஸ் அவனை மயக்க ஊசி போட்டு பிடிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில பாலைவனத்துக்கு நடுவுல விழுந்திருக்க மியால்னிரை பார்த்த ஒரு ட்ரக் டிரைவர் அதை போய் தூக்க பாக்குறாரு. ஆனா அவரால் தூக்க முடியல. சேம் டைம் ஜேன் ஃபாஸ்டரோ முந்தின நாள் நைட்ல அவ எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்றா. அப்படி பார்க்கல தான் தெரியுது சூறாவளிக்குள்ள இருந்து ஒருத்தர் விழுந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. சோ இதை தெரிய அதுல இருந்து விழுந்தது தோர் தான் புரிஞ்சுக்கிட்டு அவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த தோரை தேடி ஜேன் ஃபாஸ்டர் போகிறா. சேம் டைம் அங்க தோரும் தப்பிச்சு போக அகைன் ரெண்டாவது முறையா தோரை காரில் இடிச்சிடுறா ஜேன் ஃபாஸ்டர். அதுக்கப்புறம் என்ன தோரை மறுபடியும் வண்டியில தூக்கி போட்டுட்டு ரெக்கவர் பண்ணிடுறாங்க. இங்க பாலைவனத்திலேயோ மியால்னிரை தூக்குறது ட்ரக் டிரைவர்ஸ்குள்ள போட்டியே நடக்குது. இங்க நம்ம ஸ்டான்லி கூட இருக்கிறாருங்க. அப்படியே தூரத்துல பார்த்தோம்னா ஒரு கார் வர்ற மாதிரி சீன் வருது. என்னன்னு பார்த்தா அயன்மேன் 2 எண்ட்ல வந்து போஸ்ட் கிரெடிட் சீனுங்க இங்க ரிப்பீட் ஆகுது. சோ சுத்தியல் இருக்கிற இடம் இந்நேரம் ஷீல்டுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தெரியாம நம்ம பசங்களோ இப்போ தோரை கூட்டிக்கிட்டு பேசுறாங்க. தோர் எப்படி இங்க இருந்து வந்தா என்ன ஏதுன்னு இவங்க தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. ஹீரோயின் ஏன் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு வான்வெளி மேல பெரியவே அறிவியல் ஆராய்ச்சி ஆர்வம் இருக்கு. அதனால தான் இதை பண்றான். அண்ட் ஆஸ்கர்ல தோரோட ஃப்ரெண்ட்ஸ் ஓடின் எப்படி இங்க வந்தாரு, நம்ம தான் சொல்ல வேணாம்னு சொல்லி ஹேம்டால் கிட்ட சொன்னமே அப்படின்னு பேச, லோக்கி எங்க வந்துக்கிட்டு நான் தான் நம்ம உயிரை காப்பாத்திக்க நான் அப்படி பண்ணேன், நான் மட்டும் அப்படி பண்ணலைன்னா இன்னைக்கு நீங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு லோக்கி சொல்றான். பட் ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் லோக்கியும் சந்தேகத்தை தான் பார்க்காங்க. தோரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு போன லோக்கி தோரோட அப்பா கிட்ட நான் ஒரு பனி அறக்கன்னு நீங்க ஏன் மறைச்சிங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ நீங்க பனி அறக்கோட போர் முடிஞ்சு அவங்களோட மூலதனத்தை மட்டும் எடுத்துட்டு வரல, என்னையும் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அப்ப என்னையும் ஒரு பொருளா தான் நீங்க நினைக்கீங்களா அப்படின்னு சொல்லி லோக்கி ரொம்பவே எமோஷனலா அண்ட் போற முடிவுக்கு கொண்டு வரத்தான் தன்னை ஓடின் தத்தெடுத்து வளர்த்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லோக்கி அதை ஏத்துக்கிற முடியாம விரக்தியில ஓடினை பார்த்து கத்திடுறான். ஓடினும் லோக்கி கிட்ட உண்மையை மறைச்ச குற்ற உணர்ச்சியில அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுது. இங்க பூமியில பார்த்தோம்னா நம்ம ஜேன் ஃபாஸ்டர் தோருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் என்ன வந்தான் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனா பக்கத்துல ட்ரக் டிரைவர் சுத்தியலை பத்தி பேச அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தோர் சுத்தியலை தேடி போகிறான். பட் ஜேன் ஃபாஸ்டர் அண்ட் எரிக் அண்ட் அவரோட டீம் தோர் கூட போக வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து ஜேன் ஃபாஸ்டரோட எல்லா ரிசர்ச் டேட்டாவையும் ஷீல்டு பறிமுதல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஜேன் ஃபாஸ்டருக்கு வேற வழியே இல்லை, அவளோட எல்லா வான்வெளி ரிசர்ச் டேட்டாஸையும் ஷீல்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இதனால அவர் ரொம்பவே விரக்தியில் உட்காந்துருக்கான். அப்படியே விண்வெளியில பார்த்தோம்னா ஆஸ்கார்டுல ஓடின் இல்லாததால லோக்கி தன்னைத்தானே அரசர்னு அறிவிச்சுக்கிட்டு ஓடினோட கோல் எடுத்துக்கிட்டு நிக்கிறான். தோரை காப்பாற்ற போகணும்னு வந்த தோரோட ஃப்ரெண்ட்ஸையும் தோரை கூப்பிடக்கூடாது, அவனை கூப்பிடுறதுக்கு நீங்க பூமிக்கு போகக்கூடாதுன்னு லோக்கி ஆர்டர் போட்டுறான் ஒரு மன்னனா. இங்க பூமியிலையோ ஷீல்டு பண்ண செயலால விரக்தியில இருக்க ஹீரோயின் தோர் தான் தனக்கு இருக்கக்கூடிய கடைசி ட்ரம்ப் கார்டு, அவனை வச்சுதான் மத்ததை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ தோரை அவனோட சுத்தியல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அதுக்கு பக்கரமா ஜேன் ஃபாஸ்டரோட ரிசர்ச் டேட்டாஸை ஷீல்டு இருந்து எடுத்து தரதா தோர் பார்க்க கொடுத்துட்றான். ஸோ பிளான் பண்ணபடி சுத்தியல் எடுக்க போகையில அந்த இடத்த ஆல்ரெடி ஷீல்டு டேக் ஓவர் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காத தோர் கண்ணில் படுறவன்லாம் போட்டு பறந்துட்டு சுத்தியலை நோக்கி எப்படியும் முன்னேறி போறான். அப்படி எப்படியோ போய் சுத்தியல் கிட்ட போயிட்டாங்க. அப்படி கடைசியா ஒரு வழியா சுத்தியல் கிட்ட வந்த தோர் அதை தூக்க பார்த்தா அவனால தூக்க முடியல. அப்பதான் தோருக்கு தெரியுது சுத்தியலை தூக்குற தகுதியை அவன் எப்பவோ இழந்துட்டான். மியால்னிரை எல்லாராலையும் தூக்க முடியாது, அதை தூக்குறதுக்கு யாருக்கு ஒர்த்தினஸ் இருக்கோ அவங்களால மட்டும் தான் தூக்க முடியும். தோராவே இருந்தாலும் ஒர்த்தினஸ் இல்லாட்டி தூக்க முடியாதுங்கிறதான் இந்த சீனோட கான்டெக்ட். ஸோ மியால்னிரை தூக்குற தகுதி தனக்கு போயிருச்சு அப்படின்னு விரக்தியில தோர் தலை குனிய அவனை ஷீல்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷீல்டு ஏஜென்ட்ஸ் தோரை
துருவி துருவி கேள்வி கேட்டும் தோர் பதில் சொல்லல. ஷீல்டு வந்து தோரை வெறும் அடியால தான் பாக்குறாரு. அப்படி எங்க விசாரணை போய்கிட்டு இருக்கல திடீர்னு உள்ள லோக்கி வந்துடுறான். அப்படி வந்த லோக்கி, தோர் அப்பா இறந்துட்டாரு, தோர் அப்பா இறந்ததால மக்கள் ரொம்பவே விரக்தியில இருக்காங்க, அவர் உன்னை திரும்ப அங்க பார்க்க ஆசைப்படல, அஸ்கார்ட்ல இருக்கக்கூடிய மக்களும் உன்னை வெறுக்கிறாங்க, நீ இனிமேல் நிரந்தரமா பூமியிலே இருந்துரு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு போயிடுறான். பிகாஸ் தோர் திரும்ப அஸ்கார்டுக்கு வந்தா இவனுக்கு அரசரோட பதவி போயிருன்னு நினைச்சு இவன் இப்படி சதி பண்றான். பட் இது எதுவுமே தெரியாத தோர் லோகி சொன்னதை அப்படியே நம்பிடுறான். அது மட்டும் இல்லாம தோர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு போன லோகி யாருக்கு தெரியாம மியால்னிர தூக்க பாக்குறான். ஆனா அவனாலையும் தூக்க முடியல. சேம் டைம் நம்ம எரிக் வந்துகிட்டு தோரை ஒரு சயின்டிஸ்ட் நீங்க எடுத்துட்டு போன எக்ஸ்பெரிமெண்ட் ஃபைல்ஸ்னால மன உளைச்சல் இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதையை விட்டு ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து தோரை காப்பாத்திடுறாரு. காப்பாத்தி கூட்டிட்டும் போயிடுறாரு. பட் ஷீல்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னால ஆள் அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி விண்வெளியில பார்த்தா லோக்கி பனியறக்கர்களோட கிரகத்துக்கே போயிட்டான். அப்பதான் நமக்கு புரியுது ஃபர்ஸ்ட் சீன்ல பனியறக்கர்கள் ஆஸ்கார்டுக்குள்ள வர காரணமே லோக்கி தான் நமக்கு தெரிய வருது. அண்ட் பனியறக்கர்களை வச்சு ஓடின கொலை பண்ண டீல் பேசிட்டு வந்துடுறான் லோக்கி. இங்க பூமியில ஷீல்டுல இருந்து வெளியே வந்த தோர் அவன் அங்க இருந்து எடுத்துட்டு வந்த ஜேன் ஃபாஸ்டரோட ரெக்கார்ட் புக்கை கொடுக்குறான். அண்ட் வானவில் பாலம் அண்ட் டெலிபோர்டேஷன் அப்படின்னு அவன் சார்ந்த எல்லா டீடைல்ஸையும் ஹீரோன் கிட்ட சொல்ல அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். மேல விண்வெளியில ஆஸ்கார்ட்ல பார்த்தோம்னா லோக்கியோட கட்டளையை மீறி தோரோட ஃப்ரெண்ட்ஸ் தோரை காப்பாத்த பூமிக்கு கிளம்பிடுறாங்க. அதை லோக்கியும் பார்த்துடுறான். பூமிக்கு வந்த தோரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா தோரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் ஓடி நின்று சாகல, உன் அப்பா உயிரோட தான் இருக்காரு, லோக்கி உங்ககிட்ட போய் சொல்லிட்டான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ இது மூலமா தோரும் லோக்கி தாங்கிட்ட போய் சொல்லி புரிஞ்சுக்கிறான். அதே நேரத்துல தோருக்கு உண்மை தெரிஞ்சுட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட லோக்கி தோரை திரும்ப யாருமே ஆஸ்கார்டுக்கு கூட்டிட்டு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு தோரை கொள்ள ஆஸ்கார்டோட காவல் இயந்திரத்தை பூமிக்கு அனுப்பிடுறான். அது மட்டும் இல்லாம பனி இறக்கறவங்களோட சக்தி யூஸ் பண்ணி ஹேம்டாலையும் லோக்கி ஃப்ரீஸ் பண்ணிடுறான். தோரை கொள்ள பூமிக்கு வந்த காவல் இயந்திரமும் கண்ணில் போடுற எல்லாத்தையும் போட்டு புழகுது. ஷீல்டு ஏஜென்ட்லாம் ஒரு ஆளே இல்லை, அவங்கெல்லாம் அதை பார்த்து மிரண்டு ஓடுறாங்க. எல்லா தடவையும் சண்டையில காட்டுத்தரமா இருக்கிற தோர் இந்த தடவை சண்டையை விட மக்களை காப்பாத்துறத பெருசா நினைக்கிறான். சோ மக்கள் அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி வெளியே அனுப்புறதுல தோர் ரொம்ப மும்முரமா இருக்கிறான். சேம் டைம் தோரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இயந்திரத்து கூட சண்டை போட்டு தோருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்களால அந்த இயந்திரத்தை ஜெயிக்க முடியல, ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கவும் முடியல. சோ தனக்காக தன்னோட நண்பர்களும் பலியாக வேணாம், எந்த ஒரு அப்பாவி மக்களும் தன்னால பாதிக்கப்பட வேணாம், அப்படி பாதிக்கப்படுறதை நான் விரும்பல அப்படின்னு நினைச்ச தோர் தன்னோட நண்பர்களை அனுப்பி வச்சுட்டு அவனே அந்த இயந்திரம் முன்னால போய் அதை கட்டுப்படுத்துறது லோக்கி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட தோர் சமாதானம் பேசுறான். என் மேல என்ன கோபம் இருந்தாலும் என்கிட்ட காட்டு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா அப்பாவி மக்களை விட்டுரு, இந்த மக்கள் எந்த ஒரு பாவமும் செய்யாதவங்க, இந்த மக்கள் எந்த ஒரு உண்மையும் தெரியாதவங்க, அந்த மாதிரி ரொம்பவே சுயநலமா இல்லாம பொதுநலமா பேசுறான். ஆனா அது எதையுமே கண்டுக்காம அந்த இயந்திரம் ஒரே அடிதான் தோர் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கான். தோர் இப்படி உண்மைக்காக அடிபட்டு கிடக்கிறத உணர்ந்த ஓடினோட கண்ணுல இருந்து அப்படியே ஓடு துளி கண்ணீர் விழுதுங்க. தோர் சுயநலம் இல்லாம பொதுநலமா செயல்பட்டதால அவனுக்கு தலைவன் ஆகக்கூடிய ஒர்த்தினஸ் வந்துருது. சோ ஓடினோட கட்டளையின் படி மியால்னிர் பறந்து வந்து தோரை பிடிக்க தோர் அவனோட பழைய சக்திகள் எல்லாம் திரும்ப வருது. சுத்தியலை எடுத்துக்கிட்டு மின்னலை போட்டுட்டு தலைவன் கெத்தா நிக்க சூறாவளியை உருவாக்கி அந்த சூறாவளிக்கு நடுவில் இயந்திரத்தை போட்டு ஒரு அடி அடிச்சு தலைவன் கெத்தா நிக்கிறான். அந்த இயந்திரமும் அழிஞ்சிருது. அப்ப ஷீல்டு ஏஜென்ட் ஆல்சோ வர்றாங்க. வந்தவங்க கிட்ட தோறு, நான் உங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகத்தான் விரும்புறேன், நீங்களும் உலகம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, நானும் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுதேன், அதனால நமக்குள்ள சண்டை வேணாம், ஜேன் ஃபாஸ்டரோட போர்க்களை தான் நீங்க திரும்ப கொடுத்துருங்க, அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜேனை தூக்கிட்டு தோர் பறந்துடுறான். தோர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஸ்கார்டுக்கு கிளம்ப போறாங்க. அண்ட் இப்போ தோர் டிரான்ஸ்போர்ட் ஆகணும்னா ஹேம்டால் முடிச்சாகணும். பனிக்குள்ள மாட்டிட்டு ஹேம்டாலோ ஒரு வழியா எப்படியோ அதை உடச்சிக்கிட்டு வந்து தோர் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸை ஆஸ்கார்டுக்கு ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துடுறாரு. பட் லோக்கி வந்துக்கிட்டு ஆல்ரெடி பனையா இருக்கிறவங்கள ஓடின கொலை பண்றதுக்கு ஆஸ்கார்டுக்குள்ள அனுப்பி விட்டுட்டான். சேம் டைம் ஆஸ்கார்டுக்கு வந்து தோர் முதல் வேலையா ஓடின காப்பாத்துக்கு பறந்து வரான். ஆனா தோர் வருவதற்குள்ள பனியா இருக்கிறவங்களோட தலைவனை ஓடின சரியா கொல்ல போக அப்ப திடீர் லோக்கி வந்து பனியா இருக்க தலைவனே கொண்டு போட்டுறான். கொண்டு போட்டு ஓடின காப்பாத்திடுறான். அதாங்க ட்விஸ்ட். இவன் இவ்வளவு நாளா அவன் தான் தோரோட பெஸ்ட் அப்படின்னு காட்டுறதா இத்தனையும் பண்ணிருக்கிறான். அப்ப சரியா தோரங்க வந்துடுறான். அப்படி தோரங்க வந்ததுனால லோக்கிக்கும் தோருக்கும் சண்டையும் போயிருது. சோ லோக்கி தோரை தாக்கிட்டு வானவில் பாட முடியுமா பனி அரக்கர்களோட கிரகத்தையே அழிச்சு போனான். பிகாஸ் லோக்கி மொத்த பனி அரக்க இனத்தையும் அழிச்சு தன்னை ஒரு பெரிய மாவீரனா தோரை விட பெரிய மாவீரனா காட்டிக்க நினைக்கிறான். பட் ஒரு இனத்தையே மொத்தமா அழிக்கிறது எந்த
பேத்துக்கு சரி கிடையாது, அது ஒரு தப்பு அப்படின்னு எவ்வளோ தோர் சொல்ல லோக்கி கொஞ்சம் கூட அதை கேட்காம சண்டை போடுறான். ஸோ இங்க தோர் விசஸ் லோக்கின்னு சொல்லி சண்டை பயங்கரமா போகுது. ஸோ இதை எப்படியாவது தடுத்தாகணும், இந்த அழிவை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு யோசிச்ச தோர் பாலத்தையே உடைச்சதான். இந்த பாலம் இருந்தா தான் எல்லா கிரகத்துக்கும் போகவும் முடியும், எல்லா கிரகத்துல இருந்து வரவும் முடியும். ஆனா இந்த பாலத்தை அழிச்சாதான் இப்போ இன்னொரு கிரகமே காப்பாற்றப்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாலத்தையும் தோர் உடைச்சிடறான். ஸோ இதனால அந்த கிரகம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுது. சேம் டைம் வானவில் பாலம் உடைஞ்சதுனால அந்த அதிர்ச்சியில கண்முழிச்ச ஓடின் தன்னோட 2 பசங்களை காப்பாற்ற பறந்து இந்த இடத்துல நிக்காரு. வானவில் பாலம் உடைஞ்சி விண்வெளியில விழப்போக இருந்த லோக்கி என்று தோர ஓடின் பிடிச்சுக்கிட்டு இருக்க லோக்கி வேணும்னே தன்னோட கையை விட்டு விண்வெளியில விழுந்துடுறான். நாட்களும் கடக்குது, எல்லாம் முடியுது, எல்லாமே பழைய நிலைக்கு வருது. ஆஸ்கார்டுல அமைதி நிலவுது. அதே நேரத்துல என்னதான் லோக்கி வில்லனா மாறி இருந்தாலும் தோரால லோக்கியோட இழப்பை தாங்கிக்க முடியல. அதே நேரத்துல ஜேன் ஃப்ராஸ்டர் திரும்ப போக முடியாததை நினைச்சும் தோர் ரொம்பவே வருத்தப்படுறான். பிகாஸ் பாலம் அழிஞ்சதுனால இவனால இப்ப பூமிக்கு போக முடியாது. இங்க பூமியிலயோ ஷீல்டு தோர் சொன்ன மாதிரியே ஜேன் ஃப்ராஸ்டருக்கு அவளோட பொருட்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடறாங்க. ஸோ பூமியில அவ தோருக்காக காப்பாத்திட்டு இருக்கா. அவளோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் அவ கண்டினியூ பண்றா. இதோட இந்த படமும் முடியுது. படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்தோம்னா ஜேனோட ஃப்ரெண்ட் அதாவது எரிக் இருக்காரு இல்லையா, அவரை நெக்யூரி மீட் பண்றாரு. அப்போ ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி டெசராக்ட காட்டுறாங்க. அந்த டெசராக்ட காட்டி இதுக்குள்ள அளவில்லா சக்தி இருக்கு, இதை நீங்க தான் வெளிக்கொண்டு எங்களுக்கு தரணும், அப்படி வெளிக்கொண்டு தந்தா நம்மளை யாராலையும் அழிக்கவே முடியாதுன்னு ஃபியூரி சொல்றாரு. சேம் டைம் அங்க லோக்கி ரகசியமா அதை ஒட்டு கேட்டுட்டு வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. இப்படியே இந்த சீனும் முடிஞ்சிருந்துங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தோர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தா மறக்காம கமெண்ட்ல ஹார்ட்டை பறக்க விடுங்க. அடுத்து ஒரு மார்வல் மூவில பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.